B12 வந்து நரம்புகளுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் பெரிஃபரல் நியூரோபதி வரும். பொதுவாக நரம்புகள் அந்த பெரிஃபரல் நர்வ்ஸுங்கிறது இந்த கடைசி சப்ளை பண்ணுறது, அந்த கால்களுக்கு சப்ளை பண்ணுறது. நரம்புகளுக்கெல்லாம் தேவையான வைட்டமின் அது B12 மெச்சுரேஷனுக்கும் வேணும், நம்முடைய ஆர்பிசி மெச்சுரேஷனுக்கு வேணும். நிறைய செல்களினுடைய அந்த இறுதி கட்ட அந்த இறுதியாக அவர் மெச்சூர் ஆகி உள்ளே வரணும் இல்லையா, அதுக்கும் நமக்கு B12 வேணும். B12 இல்லைன்னா ஜென்ரலாக ஒரு 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 இல் பில்ட்டாக பீஸ், அதாவது அயன் உற்பத்தி அந்த கடைசி கட்டத்தை ஆகும்போது B12 இல்லைன்னா அது கொஞ்சம் தடைப்பட்டு போகும். அதனால் அனிமியா வரலாம், B12 டெஃபிஷியன்சி அனிமியா வரலாம், அல்லது நியூரைட்டிஸ் வரலாம். நரம்பு பாதிப்பினால் ஒரு விறுவிறுப்பு மதப்பு அந்த மாதிரி வரலாம். பொதுவாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப வரும். அது B12 சப்ளிமெண்டேஷன் ஒரு வாரத்துக்கு ஒரு ஊசி போட்டுக்கிட்டாலே போதும். B12 டெய்லி சிலர் வந்து டெய்லி வந்து போட சொல்லுவாங்க. ஒரு ஜென்ரல் வெல்பீயிங் இருக்கும் அதை போட்டால். அதனால் எனக்கு அடிக்கடி போட சொல்லி வருவாங்க. அது தேவையில்லை, ஒரு வாரத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். அல்லது நீங்கள் வந்து மாத்திரை சாப்பிட்டுக்கலாம். மெத்தில் கோபாலமின்னு சொல்லி அதுக்குரிய மாத்திரைகள் இருக்குது, அது சேர்த்துக்கலாம். B12 பொதுவாக நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு அந்த டெஃபிஷியன்சி கூடுதலாக இருக்கும். பியூர் வெஜிடேரியன்ஸில் B12 டெஃபிஷியன்சி, B12 குறைபாடு இருக்கும். அதனால் அவங்க இன்ஜெக்ஷன்லேயோ மாத்திரையிலேயோ சப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்.